வணக்கம். அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களே, 25 மேயிலிருந்து 31 மே வரை உள்ள இந்த வாரத்திலே என்னென்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் கிடைக்கும் என்று தொடர்ந்து காண இருக்கிறோம். வாருங்கள். துலாம் ராசி நண்பர்களே, உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே லாபஸ்தானமான சிம்ம ராசியிலே சந்திர பகவான் தொழிலுக்குரியவர் அமர்ந்து உத்திர நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்ய உங்கள் ராசியின் 2ஆம் இடமான விருச்சிக ராசியிலே அனுஷ நட்சத்திரவன் தன் பயணத்தை இந்த வாரம் பண்ணுகிறார். தொழிலே நல்ல முன்னேற்றங்கள் வர வேண்டும் என்றால் முதன்மைத்தன்மை வேண்டும். அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் 2ஆம் இடமான குடும்பதன வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனாலே உடலிலே அசதிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் குடும்பத்தை பற்றின மனக்கவலைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. இதை நிவர்த்தி செய்வதற்காக குருவின் பார்வை இருக்கிறது. இந்த வாரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸாக எதுவுமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடுங்க. முதல்ல ஒரு காரியம் நிதானமாக பண்ணலாம். முக்கியமாக இந்த 12ஆம் இடத்துக்குள்ளே வரக்கூடிய சந்திர பகவான் அப்படின்னு சொல்லுவார். கன்னிராசியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் வருவார். அப்படி வரும்போது சனியினால் பார்க்கப்படுகிற சூழ்நிலையில் வெளிநாடு வட்டார தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையும். உங்கள் ராசிக்குள்ளரே சந்திரனின் பயணம் வரும்போது செவ்வாயாலும் பார்க்கப்படுகிறார், குருவினாலும் பார்க்கப்படுகிறார் என்பதனாலே மனதிலே புத்துணர்வுடன் சில காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே அந்த நாட்களிலே நீங்கள் கொஞ்சம் எனர்ஜியாக சில காரியங்கள் எல்லாம் செய்யுங்க. புதிய ஆரம்பத்தை கொண்டு வாருங்கள். எந்த காரியத்துக்கும் பலன்கள் நிறையா இருக்கும். எல்லோரும் வெளுத்ததெல்லாம் பலன் எல்லாரையும் சேர்த்துக்கிடாதீங்க. உங்களுக்கு ஃபில்டரிங் கெப்பபிலிட்டி இருக்குது. யார் யார் என்னென்ன நிறுத்தி பார்க்க முடியும். அப்படி நல்லவர்களை நிறுத்தி வைத்து கொண்டு உங்கள் பக்கம் உங்கள் கெட்டவர்களை அங்கே அன்னப்பட்சி மாதிரி தள்ளி விட்டுருங்க. அப்படி பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துக்குள்ளே சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரத்துக்குள்ளே போவார். அப்படி அவர் போகும்போது குருவினால் சூரியனால் பார்க்கப்படுகிற அந்த நேரத்தில் விசாகம் என்கிற அந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தன விரயங்கள் சுப லாபங்களாக மாறும். குழந்தை பேறு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், பைசா ரிலேட்டடான விஷயத்தில் புதிய முயற்சிகள் வரும். மாற்றி யோசிக்கிற திறன் உண்டாகும். ஆலோசனை செய்து ஒரு காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு நல்லதொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும். ஒரு அமோனியா பிரிண்ட் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கிளியர் பிக்சர்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இந்த வாரத்தில் நிறைய ஐடியாஸும் எக்ஸ்ப்ளோர் ஆகக்கூடிய ப்ராபபிலிட்டி இருக்கிறதுனால இந்த வாரம் 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி சிக்கல் வரும்போதெல்லாம் இந்த நம்பர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த நாள் இந்த வாரம் உங்களுக்கு இனிதாய் அமையட்டும். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரத்தில் உங்கள் ராசியினுடைய உள்ளர சந்திர பகவான் வரப்போகிறார். அனுஷ நட்சத்திரத்தில், உத்திர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். சிம்ம ராசியிலிருந்து இவர் உங்களுக்கு பல விதத்தில் நன்மையை தரப்போகிறார். எப்படி அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா உங்கள் ராசிக்குடைய 9ஆம் இடத்துக்காரர், பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம், அந்த இடத்துக்காரரான இந்த சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து தன் பயணத்தை தொடங்குகிறார். உத்திர நட்சத்திரத்தில் அரசாங்க தொடர்பான விஷயங்களில் லாபத்தை கொடுப்பதாகவும், தொழிலிலே முன்னேற்றம் வருவதற்காகவும், பதவியில் யாருன்னா மாற்றம் வேணும், வேலையில் லாபம் வேணும், சார் எனக்கு சம்பளமே உயரலை சார் அப்படிங்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு போன்ற விஷயங்களுக்கும், வேலையே கிடைக்கலைங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், உங்களுக்கான ரெகக்னிஷனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்நோக்கலாம். அது லாபமாக மாறும். கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு நம்ம யாருமே வரலைங்க சார், நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வாரத்திலே மாற்றம் உண்டு. புதிய வாடிக்கையாளரை எதிர்நோக்கலாம். புதிய யுக்திகள்னால உங்களோட வியாபாரம் அபிவிருத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நேர்மையான அணுகுற முறையினாலே நீங்கள் செய்யக்கூடிய வியாபார யுக்திகள் உங்களை
அதிகமான லாபத்தையும் வளர்ச்சியும் நிரந்தர வளர்ச்சியும் கொடுக்கக்கூடியது இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் கொஞ்சம் வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள், மறைமுக தொடர்புகள் இது எல்லாமே கொடுக்கும். குழந்தைகள் மூலியமாக லாபங்கள், மனை வாகனங்களிலே லாபத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலைகள் இது எல்லாமே இருக்கு. அனுஷ நட்சத்திரத்திலே உள்ள நுழையும் போது உங்களுக்கு தீர்மானமாக சில காரியங்கள் எல்லாம் செய்ய முடியக்கூடிய சூழ்நிலைகளும், மற்றவர்கள் உங்களுக்கு டியூன் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்னால வெற்றிகளும் இந்த வாரத்தில் சூரியனின் அனுகிரகத்தினாலும் குருவின் அனுகிரகத்தினாலும் சனி பகவானின் அனுகிரகத்தினாலும் கிடைக்க இருக்கிறது. குடும்பத்திலே புதிய முயற்சிகள், வளர்ச்சியை நோக்கிய பயணங்கள், அவர்களை டியூன் பண்ணுறதுனால பசங்க நல்லபடியாக வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரத்தினுடைய உள்ளர உங்களுக்கு பலன்களாக அமைகிறது. இந்த வாரத்தில் அதிர்ஷ்ட எண்ணாக 7, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். இந்த வாரத்திலே 30ஆம் தேதி வரக்கூடிய வைகாசி விசாகம் என்பது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். முருகனை அன்றைக்கி வணங்கிறது ரொம்ப நல்லது. முருகனை வணங்குவதனால் என்னெல்லாம் பலன் உண்டு அப்படின்னாக்க, வீடு மனை வாகன சிக்கல்கள் தீரும், திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பேர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், கடன் தொல்லை நீங்குவதற்கான வாய்ப்புகள், உடல் ஆரோக்கிய செயற்பாடுகள் இதெல்லாம் வரும். விசாகம் அப்படின்னு உடனேயே திருச்செந்தூர் முருகனை வணங்குவதுன்னு மனதில் வந்துடணும். அங்கே சுப்பிரமணிய புஜங்கம் என்கிற பாடலை சொல்லி ஆதிசங்கரர் தன் தீராத வயிற்று வலியை தீர்த்து கொண்டார்னு ஒரு புராணம் உண்டு. அப்படி நமக்கு அத்தனை விதமான சிக்கல்களும், பில்லி சூன்யம் போன்ற சிக்கல்களையும் தீர்ப்பதற்கு இந்த விசாகம் வரப்பிரசாதம். அதனாலே இந்த வைகாசி விசாகத்தை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்வதும் நல்லது. அதுபோல் இந்த மாதத்திலே 31ஆம் தேதி அனுஷ நட்சத்திரம் அன்று காஞ்சி மாமுனியின் ஜெயந்தி விழா அன்று உண்டு. சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் அந்த ஜெயந்தி விழாவிலே நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது அப்படின்னு வச்சுக்கொண்டு அன்றைக்கு செய்வதனாலே சனி பகவானுடைய அனைத்து விதமான அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையிலே கஷ்டமில்லா பெருவாழ்வை நித்தியம் பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறலாம். அதுபோல் கடன் என்ற அந்த விஷயம் உங்களை விட்டு அகன்று போவதற்கு அன்றைய நாளிலே கடனில் ஒரு பகுதியாவது கொஞ்சம் திருப்பி கட்டுறதை முயற்சி பண்ணுங்கள். மலை போல் இருக்கக்கூடிய கடலும் பனி போல் போய்விடும். அப்படிங்கிறனால இந்த நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையிலே சுபிட்சம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.